நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குட்டி கேரளா தான் பூலாம்பட்டி. இந்த பூலாம்பட்டியை ஒரு குட்டி அழைப்புன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு இடம் தான் இந்த பூலாம்பட்டி. இந்த பூலாம்பட்டியில் என்னதான் இருக்கு, ஏன் இது குட்டி கேரளான்னு சொல்றாங்க, வாங்க பார்க்கலாம். ஒன் டே ட்ரிப்ல எப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸோட உங்க ஃபேமிலியோட இந்த பூலாம்பட்டியில என்ஜாய் பண்ணலாம், எவ்வளவு செலவு ஆகும், அது இல்லாம என்னென்ன இங்க இந்த பூலாம்பட்டியில் இருக்கு, ஃபுல்லா கம்ப்ளீட்டா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாமா. அதுக்கு முன்னாடி டிராவல் விஜய் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, இது மாதிரி பல இன்ட்ரெஸ்டான வீடியோ ஆல்ரெடி என்னோட யூடியூப் சேனல் இருக்கு. இதுக்கு மேலேயும் இந்த யூடியூப் சேனல்ல பல இன்ட்ரெஸ்டான வீடியோ, ட்ரெக்கிங் வீடியோ, டெம்பிள் வீடியோ உங்களுக்காக என்னோட யூடியூப் சேனல் நான் பதிவிடுறேன். அதுக்கு முன்னாடி டிராவல் விஜய் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாமா. நம்ம தமிழ்நாட்டில் இந்த குட்டி கேரளா எங்க இருக்குன்னா, சேலம் மாவட்டத்தில் இருந்து 48 கிலோமீட்டர் நியர்ல தான் இந்த பூலாம்பட்டி ஒரு அழகான ஒரு கிராமம் இருக்கு. இதுக்கு நீங்க எப்படி வருதுன்னா, சேலத்துல இருந்து எடப்பாடி வந்துருங்க. எடப்பாடில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் தான். பஸ் அலவன்ஸும் இருக்கு. அது இல்லாம மேட்டூர் டேம்ல இருந்து நீங்க வந்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் தான். உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருந்தா கூகுள் மேப்ல பூலாம்பட்டி அப்படின்னு நம்ம டைப் பண்ணா எக்ஸாக்டா லொகேஷன் நம்மளுக்கு கூட்டு போய் விடும். என்னுடைய ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் வந்து நீங்க பைக்ல டிராவல் பண்ற மாதிரி இருந்தா பூலாம்பட்டிக்கு வாங்க. ஏன்னா பைக்ல வரும்போது ஒன் சைடு வந்து ஏதோ கேரளாவில இருந்து நம்ம ஒன் சைடு போவோங்கல்ல, ஒரு பக்கம் கடல் இருக்கிற மாதிரி, தேங்காய் மரம், இது எல்லாத்தையும் நம்ம ரசிக்க முடியும். எக்ஸாக்டா இப்போ நம்ம வந்து பூலாம்பட்டி படகுத்துறைக்கு நம்ம வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க வந்து சின்னதா ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல இவ்வளவு பேர் இருக்காங்களா அப்படின்னு எதிர்பார்க்கும் போது இங்க நிறைய பேர் போட்டிங்க்கு வந்து லைன்ல நிச்சிருக்காங்க. அவ்வளவு ஒரு க்ரௌடான பிளேஸ். வீக்கெண்ட்ல மட்டும் நீங்க வந்துடாதீங்க, ஏன்னா அவ்வளவு பேரை நீங்க பார்க்க முடியும் ஒரு இடத்துல. நம்ம பூலாம்பட்டியில இப்படி ஒரு போட்டிங்கா பார்த்து ஆச்சரியப்பட்டது. 1 வீக்குக்கு முன்னாடி தான் கேரளாவில இருந்து எட்டு வந்த ஒரு போட்டிங். அவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டிங்னு சொல்லலாம். இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேல இருக்கலாம். இதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா? என்ட்ரன்ஸ்ல இந்த போட்டிங் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும். அதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 100 ருபீஸ்ன்னு இங்க வந்து இது அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்பதான் ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி தான் இந்த அழைப்பிலிருந்து இந்த போட் வந்து வந்திருக்கு. இதுவும் நம்ம அழகான ஒரு குட்டி கேரளான்னு இப்போ இதுக்கு மேல சொல்லலாம். இதுக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஒரு குட்டி கேரளாவில் இருக்க போறோம். அவ்வளோ அழகா இருக்கு இந்த குட்டி கேரளாவில். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிங் போகிறதுக்கு இங்கே தான் டோக்கன் வாங்கணும். இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு காயின் மாதிரி தருவாங்க. ப்ளூ காயின், அது மாதிரி எல்லோ காயின், அது மாதிரிலாம் தராங்க. இப்போ வந்து அந்த ப்ளூ காயினை நம்ம வாங்குறதுக்கு வந்து இங்கே டோக்கனில் வந்து லைன் நினச்சிருக்கும். அது மிகப்பெரிய ஒரு அந்த போட்டிங் இருக்குல்ல, அதுக்கு போகணுன்னா 100 ருபீஸ் ஒரு ஆளுக்கு. இப்போ வந்து நம்ம இந்த போட்டிங் போகணுன்னு ஒரு பிளானே இல்லை. தற்சமயம் இதுக்கு ஒரு பிளான் இருக்குது. இது போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி நான், சிலம்பு, கதிர், மணி இப்படி 4 பேரும் இந்த போட்டிங் போக போகிறோம். இதுதான் அந்த காயின். இந்த காயினை வந்து அங்கே போட்டிங் ஏறதுக்கு முன்னாடி இந்த காயினை வந்து நம்ம அவங்கள்ட்ட கொடுத்தோன்னா கூட்டு போவாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே மிகப்பெரிய சின்ன சின்ன போட்டிங்லாம் இருக்குல்ல, இங்கே பார்க்குறீங்களே, இது வந்து ஃபேமிலி போட்டிங். ஒரு 6லேருந்து 8% போகிற மாதிரி இருந்தால் ஒரு 800லேருந்து 1000 ருபீஸ் வரைக்கும் வாங்குவாங்க, சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் பாருங்கள், ஃபேமிலி போட்டிங் போகிற மாதிரி இருந்தாலும் போகலாம், கொஞ்சம் சுற்றி காட்டுவாங்க. அது இல்லாமல் இந்த சைடு இருந்து அந்த சைடு, இப்போ வந்து சேலம் மாவட்டத்துலேருந்து ஈரோடு மாவட்டத்துக்கு போகிற மாதிரி இருந்தால் இந்த சவாரி வந்து இங்கேருந்து அங்கே போயிட்டு வந்தால் 50 ரூபா வாங்குவாங்க. அந்த லோக்கல் காரங்களாக இருந்தால் 20 ருபீஸ் வாங்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதில் வந்து போய் பார்க்கல. பட் நம்ம பெரிய போட்டிங்கில் தான் போக போகிறோம். இப்போ வருதுங்கள, இந்த போட்டிங்கில் தான் நம்ம போக போகிறோம். இதில் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற பிளான் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு அழகாக ஒரு குட்டி கேரளாவில் நம்ம இருக்கிற மாதிரி. இது பாரு, கேரளாவில் நம்ம படத்தில் தான் இது மாதிரிலாம் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் டைம் வந்து இது மாதிரி போட்டிங்கில் வந்து நாம் பயணம் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்து. நம்ம ஊர் பூலாம்பட்டியில் தான் இது மாதிரி போட்டிங் சவாரிலாம் இருக்குது. இது மாதிரி வேறு நிறையா தான் வந்துச்சுன்னா நம்மளுக்கும் நல்லாயிருக்கும். இங்கே தண்ணி எப்படி வசதி இருக்குன்னா, நம்ம கர்நாடகாவில் வந்து ஒகேனக்கல் மேட்டூர் டேம் அங்கே ஓப்பன் பண்ணும்போது இந்த வழியாக தான் ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நண்பர்களோட இங்கே நிறைய பேர் வந்து இந்த போட்டிங்க்கு சண்டை போட்டுட்டு ஏறிட்டு இருக்காங்க. மெதுவாக ஸ்லோவாக மேலே ஏறி போயிட்டு உள்ள சீட் இருக்குது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு சீட் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த உங்களுக்கு எந்த பிடிச்ச சீட்டில் போயிட்டு உட்காந்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் உட்காந்தா நல்லா இருந்திருக்கும். நம்ம பேக்கில் வந்து எதிர்பார்க்கல. பேக்கில் வந்து மணி வந்து ஃபஸ்ட்டு ஒரு சீட்டை பிடிச்சிட்டான் ஓரமாக. அதுக்கப்புறம் நான் 4 பேரும் சீட்டை பிடிச்சிட்டோம். இங்கே வந்து கூட்டமாக இந்த சீட்டில் இந்த சேரில் எல்லாத்தையும் உட்காந்த பின்னாடி தான் இப்போ தான் வந்து இந்த போட்டை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் 1 வீக் வந்துச்சுல, இன்னும் ஒரு 2 மந்த் 3 மந்தில் நல்லா வந்து அழகான ஒரு போட்டிங்ஸ் பண்ணி இன்னும் நிறைய பேர் இதை வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி அவங்க சொன்னாங்க. பார்க்கலாம். இப்போ வந்து போட்டிங்கில் வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம். வீடியோ எப்படி இருக்குது பார்த்தீங்க, எவ்வளோ கூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா. பின்னாடி இருக்க அந்த எல்லோ ஷர்ட் வந்து கதிர், மணி, நான், இங்கே ஒருத்தன் வெக்கப்படுறான், அவன் தான் சிலம்பு. இவங்க 4 பேர் தான் இந்த நம்ம எதிர்பார்க்கல இந்த போட்டிங்கில் போகணுன்னு. சிலம்பு அவனால தான் நம்ம இந்த வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி போட்டிங்கில் வந்து பயணம் பண்ணுறது. அவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே வந்து நிறைய காமெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப பயமாக இருந்துச்சு உள்ளே போகும்போது. இந்த டைமில் நம்ம போட்டிங்கில் நம்ம கூட வந்த எல்லா நண்பரையும் நம்ம வீடியோவில் காட்டுறோம். யாருன்ட்டு இல்லை, யாரும் ஃபேஸ் தெரியல அப்படின்ட்டு யாரும் கொச்சிக்கணும். இந்த வீடியோ பார்த்துருந்தா நம்ம வந்து எதிர்பார்க்கல ஃபுல்லாக போய் வீடியோவில் வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானே இல்லை. அது மாதிரி உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணும். இப்போ வந்து போட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு சின்னதாக ஒரு உரசல் ஏற்பட்டது. ரொம்ப பயந்துட்டோம்.
ஏன்னா இப்போ தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, ஏன்னா உடஞ்சிருமா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பயந்துட்டு தான் இருந்தோம். ஒரு நண்பர் வந்து இது மாதிரி உதவியுடன் தான் இப்போ அந்த பக்கம் தள்ளணும். இந்த பக்கம் வந்து அந்த போட்டிங் வந்து மூவ் ஆகிறதுக்கு இந்த நண்பரை தான், அந்த போட்டிங்கில் வேலை செய்கிற ஒரு நண்பர் இது மாதிரி தள்ளி ஃபுல்லாக பேலன்ஸ் பண்ணி ஃபுல்லாக தள்ளணும் ஒன் சைடில் வருது. ஏன்னா அந்த பக்கத்தில் ஒரு பாறை இருக்குது. அதனால் இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணி முன்னாடி கொஞ்சம் இடிச்சிருச்சுல செவுரு, அதனால் வந்து பயந்துட்டு உள்ளே இறங்கி பார்க்குறாங்க. பாருங்கள் உள்ளே எதனா உள்ளே வந்து டேமேஜ் ஆகிருக்கா, உள்ளே வந்து எதனா ஹோல்ஸ் ஆகிருக்கா, உள்ளே வந்து தண்ணி வந்துச்சுன்னா ஃபுல்லாக ரப்பிக்கல, அதுக்கோசரம் உள்ளே வந்து செக் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம இங்கே இருக்கிற ஒரு 60 பேருக்கு மேலே இருக்காங்க, எல்லாரோட அவங்களோட பொறுப்பு தான். புதுசாக இப்போ தான் வந்து போட்டை இறக்கியிருக்காங்க, எது பிரச்சனைலையும் அவருக்கு தான் பிரச்சனை. அதனால் வந்து டேமேஜ் ஆனதால் உள்ளே போய் இறங்கி செக் பண்ணுறாங்க, எந்த ப்ராப்ளம் இல்லைன்றதுக்கோசரம் போட்டை வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி கிளம்ப போகிறோம். போகும்போது செம்ம ஒரு ஃபீல் பாருங்கள். இது மாதிரி ஃபஸ்ட் டைம் சுற்றி பார்க்கும்போது ஒரு சைடு வந்து மலை, அந்த மலை வந்து அப்படியே பனி பெய்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, ஏதோ கடலில் போகிற மாதிரி. கேரளாவில் இது மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். நம்ம கேரளாவில் இது மாதிரி நம்ம போனதில்லை. இப்போ வந்து நம்ம கூட வந்து இங்கே போட்டிங் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து பேசஞ்சர் போட்டிங், இன்னொன்று வந்து நம்ம நார்மல் போட்டிங். இப்போ நார்மல் போட்டிங்கில் வந்து ரேட் வந்து அதிகம். எப்படின்னா இது சுற்றி இப்போ இந்த பூலாம்பட்டியை சுற்றி வர மாதிரி இருந்தால் ஒரு 700லேருந்து 800 ஆகும் ஒரு போட்டிங்க்கு. அதுவே இங்கே பேசஞ்சர் போட்டிங்கன்னா இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு கூட்டு போகிறதுக்கு வெளிநபராக இருந்தால் ஒரு 50 ரூபா ஆகும். அதே லோக்கலாக இருந்தால் 10 அப்படின்னா ஒரு 20 ரூபா ஆகும். இந்த சைட்லேருந்து அந்த சைடு போகிறது. இப்போ அங்கே ஒரு போட்டிங் வந்திருக்குல்ல, அந்த போட்டிங் வந்து லோக்கல் போட்டிங், அப்படின்னா பேசஞ்சர் போட்டிங் அங்கேருந்து இங்கே வந்துடும். இப்போ வந்து அவங்களுக்கு அங்கங்கே நிறுத்துறதுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தாவும் இருக்குது. இப்போ வந்து நம்ம பெரிய போட்டிங் வந்து இந்த போட்டிங்கில் போயிட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இறங்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இறங்கிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே வந்து எப்படி ஒகேனக்கலில் ஃபிஷ் ஃபேமஸோ அதே மாதிரி பூலாம்பட்டிலையும் ஃபிஷ் ஃபேமஸ். இங்கே வந்து ஒகேனக்கலில் வந்து ஐஸ் மீன் அது மாதிரி தான் இருக்கும், ஒரு சிலர் மீன் உயிரோட மீன் இருக்குது. இங்கே வந்து பூலாம்பட்டியில் வந்து உயிரோடையே பிடிச்சி நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடியே பிடிச்சி நம்மளுக்கு ரெடி பண்ணி தருவாங்கன்னு நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாமா. இப்போ வந்து நம்ம இந்த போட்டிங்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு அண்ணா கடை இருக்குது. இந்த அண்ணா கடையில் வந்து அங்கே மீன் இருக்கா, நிறைய ஒரு 2-3 வகையான மீன். இங்கே வந்து தோசட்டியில் போட்டு சாப்பிட்லாம். தோசட்டி மீன் இருக்குது, எண்ணெயில் போகிறது. நம்மளுக்கு தேவையான மீனில் வந்து நம்ம சொன்னாங்கன்னா நம்மளுக்கு வந்து கம்மி ரேட்டில் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அதுவும் உள்ளே வந்து சாப்பாடு அன்லிமிட்டெட் சாப்பாடு இருக்குது. ஃபிஷ் அந்த குழம்புல வந்து இங்கே சாப்பாடு இருக்குது. ஆனால் ஒரு சாப்பாடு வந்து 70 ரூபா. அதுக்கு முன்னாடி ஃபிஷ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட்றோம். சொல்கிறதுக்கு அவள் அந்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை, நார்மல் ஒரு மீன் குழம்பாக தான் இருந்துச்சு, அவ்வளோ சுவையாலாம் இல்லை. ஓகே, ஆனால் இங்கே வந்து ரேட் அதிகம், 70 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து மீனுங்க நம்ம ஆர்டர் பண்ண மீன் வந்து என்னென்னன்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கடையிலேயே மீன் சாப்பிட்றோங்களா. இங்கே இருக்கிற மீன் எல்லாமே ஓகே, சாப்பாடு வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இல்லை. நீங்கள் இதுக்கு முன்னாடி இங்கே சாப்பிட்ருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் பூலாம்பட்டி போயிட்டு இது மாதிரி போட்டிங்லாம் போயிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் இந்த பூலாம்பட்டிக்கு போயிருக்கீங்க அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு டைமாவது இந்த பூலாம்பட்டியில் வந்து போட்டிங் சவாரி போய் பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது, ஏதோ குட்டி கேரளாவில் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது.